மடசாமி அண்ணா பார்த்து ஒவ்வொருத்தரையும் ஜாக்கிரதையா இறக்கி வை. சரிங்க. இந்த வயசானவங்களை கைத்தாங்கலா கூட்டி வா. சரிங்க அண்ணா. கிராமத்துல தான் என்ன மடசாமி மடசாமி கூப்பிட்டு இப்பதான் பட்டணம் வந்துட்டோமே. அறிவு பெரிய எடுத்துங்கிறியா? அது இல்ல, அப்படி ஒத்துக்க. காலை போட்டு மாடசாமின்னு கூப்பிடலாமே. என்னதான் இருந்தாலும் நீ வயசுல பெரியவன், உன் மேல காலை போடுறது தப்பு. போய் சொன்ன வேலையை செய். சரிண்ணா. அந்த கதவை திறப்பா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் ஹவுஸ் ஓனர். என் பேரு சத்தியமூர்த்தி. ஆஹா, நல்ல அருமையான பேரு. ஒரு தியாகியோட பேரை வச்சிருக்கீங்களே. என்னங்க செய்யறது, சில சமயம் அப்படி ஆகி போகுது. ஓஹோ. அண்ணா, பூச்செடியெல்லாம் இறக்கி வைக்க சொன்னீங்க. யார எங்க வைக்கணும்னு சொல்லலையே. இந்த ஜானகி அம்மாவும் சுஷீலா அம்மாவையும் பக்கத்துல வச்சு. சரி. அதுக்கப்புறம் இந்த பாகவதர், கிட்டப்பா, சின்னப்பா இவங்க எல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ். முதல்ல இறக்கி ஜாக்கிரதையா நிழல்ல வச்சு. சரி சரி. அதுக்கப்புறம் இந்த பக்தி பாடல்கள் பாடுறாங்க பாரு, கேபிஎஸ், எல்லாரும் சரி, சீர்காழி, இவங்க எல்லாம் ஒன்னா வச்சிரு. சரி சரி. அதுக்கப்புறம் இந்த மைக்கேல் ஜாக்சனை பாத்துக்க, ஆடி ஆடி யார் மேலேயா சாஞ்சிட போறான், ஓரமா வச்சிரு. சரிங்கண்ணா. சார், ஒரு சின்ன சந்தேகம். இந்த செடிகளுக்கெல்லாம் பாடகைகளோட பேர் வச்சிருக்கீங்களே, அது ஏன்? ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு பாடகருக்கு ரசிகன் இல்ல ரசிகை, அதுதான் வச்சிரு. அப்ப அந்த செடிகளுக்கெல்லாம் பாட்டு பிடிக்கும்னு சொல்றீங்க? ஐயோ, செடிகளுக்கு இல்லைங்க, எல்லா ஜீவராசிகளுக்கும் சங்கீதம்னா உசுறு. ஆனா காது உள்ள மனுஷங்களை மட்டும் கணக்குல வச்சுக்கிட்டு மத்ததெல்லாம் நம்ம விட்டுறோம். அப்பா. அப்போ இந்த செடிங்கெல்லாம் பாட்டுக்கு அடிமைன்னு சொல்றீங்களா சார்? அங்க பாக்குறீங்களே ரோஜா செடி, நான் ஆசையா ராஜமந்திரில இருந்து வாங்கி வச்ச செடி. ஓஹோ. 6 மாசம் ஆச்சுங்க, ஒரு பூ பூக்க காணும். எனக்கா ஒரே கவலை, எருவெல்லாம் வாங்கி போடுறேன், ஒரு பிரயோசனம் இல்ல. செடி நிழல்லையே இருக்குது, சூரிய வெளிச்சம் கிடைக்கலன்னு தூக்கி வெயில வைக்க, ஒரு பூ பூக்க காணும். நொந்து போயிட்டாங்க. ஒரு நாள் பாருங்க, சுஷீலாமா பாட்டு, ஆனந்த பைரவி ராகத்துல ஒரு பாட்டு, அது ரேடியோல கேட்டுக்கிட்டே நான் தூக்கி போயிட்டாங்க. காலையில எந்திரிச்சு பாக்குறேன், ஜன்னல் பக்கத்துல இருக்க ரோஜா செடியில ஒரு மொட்டு விட்டு இருக்குது. அங்க பிடிச்சங்க, ஓஹோ, சங்கீதத்துக்கும் ரோசாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குதுன்னு அதுல இருந்து போட ஆரம்பிச்சேன். வெவ்வேறு பாடல்களை சேகரிச்சு ஒவ்வொரு செடிக்கும் யாரு பாட்டு பிடிக்குமோ அதை கண்டுபிடிச்சு சரி அதை ரெக்கார்ட் பண்ணி செடிக்கு பக்கத்துல வச்சிருவேன். ஓஹோ. சுஷீலா அம்மா பாட்டு ஒரு செடிக்கு பிடிக்கும், ஜானகி அம்மா பாட்டு ஒரு செடிக்கு பிடிக்கும், குன்னக்குடி சார் வயலின் ஒரு செடிக்கு பிடிக்கும். தண்ணி ஊத்தும் போது இந்த பாட்டை போட்டு விட்டேன் வச்சுங்க, குபு குபு குபுன்னு வளர்ந்துருங்க. இங்க பாருங்க எப்படி பூ பூத்து இருக்குதுன்னு. அங்க பாத்தீங்களா, இந்த வளைஞ்சு நெளிதே, அது மைக்கேல் ஜாக்சனோட ஃபேன். சார், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். இதுல என்ன ஆச்சரியம், நீங்களும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ சொல்லுங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி உங்க பக்கத்துல வைக்கிறேன், குபு குபு குபுன்னு வளர்ந்துருவீங்க. சார், அதெல்லாம் வேணாம் சார். ஏன் வளர வேணாம் சார். போலாமா? போலாமா? வாங்க சார், உள்ள வாங்க சார். நீங்க முன்னாடி கொடுத்துட்டு இருந்த வாடகைக்கு வீடே கிடைக்கல, இப்போ ஒரு சூப்பர் வீடு கிடைச்சிருக்கு. மாசம் 5000 ரூபாய், 10 மாசம் வாடகை அட்வான்ஸ். வீட்டு ஓனர் இங்க கிடையாது, வெளியில இருக்காரு, எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன ஓகேவா சார்? ஓகே. நான் இதை பற்றி அக்கா கிட்ட பேசுகிறேன், நீங்கள் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க. இருந்தாலும் எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் 2-3 வீடு பார்த்து வைங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஹலோ பார்ட்னர், ஹவ் ஆர் யூ? கொஞ்ச நாள் கூட நிம்மதியாக விட மாட்டேங்கிறான். என்ன சொன்ன? உனக்கு ஒன்றும் சொல்லலை. சரி, ஹாஸ்பிட்டல்ல பாய்சன் சாப்பிட்டு அட்மிட் ஆயிருந்தல்ல, ஏன் என்ன பார்க்க வரல? யாரு? நீயா? நீயா விஷம் குடிப்ப? குடிப்பேன். அன்னைக்கு சும்மா ஒரு விளையாட்டுக்காக தான் நான் அப்படி செஞ்சேன். ஆனா நான் நிஜமா விஷம் குடிக்க மாட்டேன்னு நீ நினைக்கிறியா?
எனக்குள்ள 1000 ஐடியா இருக்கு. நான் எதை வேணாலும் பண்ணுவேன். எந்த அளவுக்கு வேணும்னாலும் போவேன். ஆனா பாவம் நீ தான் மாட்டிப்ப. ஏய், நீ பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. வழி போ. பார்ட்னர் இல்ல, லைஃப் பார்ட்னர் ஆச்சே, அத சொன்னேன். இங்க பாரு, சும்மா இந்த வீரப்பா இருந்ததெல்லாம் போதும். இனிமே நான் சொல்றபடி எல்லாம் கேட்கலன்னு வை, நீ நிம்மதியா தூங்கி எந்திரிக்க முடியாது. எப்படி தெரியுமா? நீ தூங்கி எந்திரிக்கிற நேரம் எல்லாம் என் முகத்துல முழிக்கிற மாதிரி பண்ணிடுவேன். சரி, இப்ப கிளம்பு. இவளை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். மேடம் நீங்களா? ஆமா ரஞ்சினி, நானே தான். லக்ஷ்மி, தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே மேடம், நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். உங்களுக்காக ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. 301 நீங்க உள்ள போங்க. வர மேடம். என்ன ரஞ்சினி அப்படி பார்க்குற? நான் உன்னை பார்க்க வரக்கூடாதா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம்? சிரமம் எனக்கு இல்லை ரஞ்சினி, உனக்கு தான். வழி இல்லைனா அதை விதி நினைச்சு விட்டுடலாம். ஆனா நீ தப்பிக்கிறதுக்கு 100 வழி இருக்கும்போது எதுக்காக தானே இப்படி ஒரு தண்டனையை ஏத்துட்டு இருக்க? தண்டனை இல்லை மேடம், என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு போராட்டம். இதுல நான் யாரும் நிரூபிச்சாகணும். எல்லா போராட்டமும் ஜெயிக்கிறதுல ரஞ்சினி. ஐம் சாரி, உன்னை காயப்படுத்துறதுக்காக நான் இது சொல்லல. நல்லா யோசிச்சு பாரு. நீ ஒவ்வொரு பிரச்சனையில மாட்டிக்கும் போதும் நான் வரேன், உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன். ஆனா நீ வேணான்னு சொல்லிடுற. நியாயமான வழியில தான் போவேன்னு சொல்ற. அந்த நியாயமான வழி உன்னை எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்து. முதல்லயே நான் சொன்னதை நீ கேட்டிருந்தீனா அந்த சஸ்பென்ஷன் ஆர்டரை கேன்சல் பண்ணி உன்னை வெளியில கொண்டு வந்திருப்பேன். ஆனா நீ கேட்கல. கஸ்டம்ஸ்ல நீ மட்டும் ஒர்க் பண்ணல ரஞ்சினி, உன்னோட சேர்ந்து எத்தனையோ பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் நீ படுற இந்த கஷ்டம் படுறாங்களா என்ன? தப்பு நடக்காத இடம் எங்குமே இல்ல ரஞ்சினி. அதையெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. நம்மளை பாதிக்கிற விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்தா கூட பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடும். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும் மேடம்? என் மேல இருக்கிற தனிப்பட்ட அக்கறையினாலதான் நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது மேடம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு என்னன்னு என்னால இருக்க முடியாது மேடம். தட்டி கேட்க ஆள் இல்லைன்னா எல்லா தவறுகளுமே சரியாயிடும். ததீம் ததன தீம் தனதீம் தீம் ததீம் ததன தீம் தனதீம் தீம் ததீம் ததன தீம் தனதீம் ததீம் 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 தீம் தனதீம் தீம் ததீம் தீம் த. நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் தப்பு நடக்குது மேடம். ஆனா அந்த தப்பு எல்லாமே ஒரு பயத்தோட தான் நடக்குது. அந்த பயம் வரதுக்கு என்ன மாதிரி நேர்மையான ஆளுங்க தான் காரணம். தப்பு நடந்தா தட்டி கேட்கணும். அதனால எது வந்தாலும் பரவாயில்ல. நீங்க இங்க வந்ததே என்னை வெளியில கொண்டு வரதுக்கான ஏற்பாடுன்னு நான் நினைக்கிறேன். நான் சரின்னு சொன்னா நிச்சயம் நீங்க ஏதாவது ஒரு வழியில என்னை வெளியில கொண்டு வந்துருவீங்க.
அப்படி நான் வெளியில வந்துட்டா நான் தோத்துட்டு தான் எனக்கு தோணும் மேடம். வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் மேடம். என்னோட நேர்மை என்ன காப்பாத்தும். ஓகே ரஞ்சினி, ஆல் தி பெஸ்ட் டு யூ. ஆமா, இதுவரைக்கும் எந்த காம்படிஷனும் இல்ல. ஆனா இப்போ புதுசா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆசைப்படுறது தப்பில்ல, ஆனா ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறது தப்பு. அந்த தப்பை நான் தான் சரி பண்ண முடியும். ஆனா ஆனா அவங்க உங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்கன்றதுனால நான் உங்ககிட்டயே சொல்றேன். இதை என்னோட ரெக்வெஸ்டா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல எச்சரிக்கையா எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வைங்க. ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடைக்கலனா அப்புறம் உங்க இடத்துக்கு இன்னொருத்தர் வர வேண்டியிருக்கும். சாரி, வெயிட் பண்ண வச்சிட்டேன். என்ன விஷயம் சொல்லு. மேடம், உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ரஞ்சினி பத்தின விஷயம் தானே? நான் என்ன சொன்னாலும் அவ கேட்கவே மாட்டேங்கிறா. சரி, இல்ல, இந்த 2 வார்த்தையை மட்டும் சொல்லு. அடுத்த 2 நாள்ல அந்த கஸ்டம்ஸ் ட்ரெஸ்ல அவ மறுபடியும் இருப்பா. அந்த ட்ரெஸ்ல அவளை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கும். என்ன சைலண்ட் ஆயிட்ட கார்த்திக்? மேடம், நான் அக்கா விஷயத்தை பத்தி பேச வரல. நான் வந்தது உங்க பொண்ணை பத்தி பேசுறதுக்காக. ஏன் பொண்ணு பத்தியா? ஐஸ்வர்யாவை பத்தியா? ஆமாம் மேடம், என்ன அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. டார்ச்சரா? எதுக்கு? அவங்கள லவ் பண்ண சொல்றாங்க. என்ன காதலிக்க சொல்றாளா? ஆமா மேடம், 1 நாள் 2 நாள் இல்ல, ரொம்ப நாளா இந்த டார்ச்சர் நடக்குது. எவ்வளோ சொன்னாலும் விட மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்கு சிடி அனுப்புறது, ஃபோனில் பேசுறது, நான் போகிற இடத்துக்கெலாம் வர்றது. நான் எவ்வளோ சொல்லி பார்த்து முடியலைங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். சாதாரண ஒரு சின்ன பிரச்சனைக்கே உங்ககிட்ட சொல்லி என்னை போலீஸில் மாட்ட வச்சவங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் பிளேட்டை அப்படியே மாற்றி என் மேலே தப்பு இருக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் மேடம், இன்னொரு தண்டனை என்னால் ஏற்றுக்க முடியாது மேடம். என்னோட குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த நிலைமையில காதலுங்கிறத பற்றிலாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. அது மட்டும் இல்லை மேடம், எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி எங்ககிட்ட இல்லை, எங்கள் அக்கா கிட்ட தான் இருக்கு. உங்கள் தகுதி, உங்கள் அந்தஸ்து, உங்கள் கௌரவம் இதெல்லாம் வேற. உங்கள் உலகமே தனி. அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நீங்கள் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. இது நீங்கள் எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் அந்தஸ்தை காப்பாற்றிக்கிற வழியும் கூட. சாரி மேடம், உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் இதை சொல்லலை. எனக்கு இது உங்ககிட்ட சொல்கிறத தவிர வேற வழியே தெரியல. நான் வரேன் மேடம். தேங்க்ஸ் பெரியப்பா. எதுக்குப்பா? சூப்பரா சமைச்சு போட்டீங்களே, அதுக்கு. கூட இருந்து 2 ஐட்டம் பண்றது எப்படின்னு கத்துக்கிட்டேன்னா எவ்வளவு உபயோகமா இருக்கும். நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு. எனிவே சந்தோஷம், தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சு விட்டு போனது நல்லது, இது ஒண்ணுதான். தேங்க்ஸ்னு இந்த ஒரு வார்த்தை தான். சின்ன சின்ன உதவிகளை செய்யும் போது கூட தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை கூட சேர்த்துக்கிறோம் பார், அதுதான் எனக்கு பிடிக்குது. எப்பா பெரியப்பா, ஒரு சின்ன வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய விளக்கமா? அதுதான் டிக்ஷனரி. புரியலையா உனக்கு?
ஏய் டிக்ஷனரி பார்த்துருக்கிறியா? லெஃப்ட்ல ஒரு சின்ன வேர்டு இருக்கும், ரைட்ல அதுக்கு இவ்வளோ பெரிய அட்டம் போட்டிருப்பாங்க. நவுன், வெர்பு, அட்ஜெக்டிவ் எல்லாம் போடுவோம். அது மாதிரி தான் பழக்கமான வார்த்தையா இருந்துச்சு, அர்த்தம் சொல்லிட்டேன். வழக்கில் இருக்கிற வார்த்தைக்கு தான் அர்த்தமே புரியல. ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர்ல படிச்சேன்ப்பா. ஒரு பொண்ணு ஏதோ கஸ்டம்ஸ்ல ஒர்க் பண்ணுது, அது ஏதோ தப்பு பண்ணிருச்சு, அதை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. நீ கஸ்டம்ஸ்ல தானே இருக்கிற, உனக்கு எதுனா தெரியுமா? அவங்க ஏன் கூட ஒர்க் பண்றவங்க தான் பெரியப்பா. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி தப்பு பண்ணி அரெஸ்ட் ஆகல. ஒரு நல்ல விஷயம் பண்ண போய் அநியாயமா மாட்டிக்கிட்டாங்க. அவன் ஒரு ட்ரக்ஸ் மேக்லர் பெரியப்பா. அவனை ஊர் ஃபுல்லா நாங்க தேடிட்டு இருக்கோம். அவன் எவ்வளவு பெரிய கிரிமினல் பாருங்க. ரஞ்சனியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பொண்ணையே லவ் பண்ணி சுத்திட்டு இருந்திருக்கான். இதை கண்டுபிடிச்சு நாங்க ஒரு நாள் அவனை பிடிக்க போறப்ப திடீர்னு எஸ்கேப் ஆக பார்த்தான். ரஞ்சனி அவனை ஷூட் பண்ணாங்க, அவன் ஸ்பாட்ல இறந்துட்டான். அது எப்படிப்பா? என்னதான் கஸ்டம்ஸ் அபிஷியலா இருந்தா கூட அவங்களுக்கு ஷூட்டிங் பவர்லாம் கிடையாது. தற்காப்புக்காக கொடுத்துருந்தாங்க. அவனை ஷூட் பண்ண எய்ம் பண்ணது என்னமோ காலில் தான். பட் அவன் ஸ்லிப் ஆகி கீழே வந்ததுல முதுகுல குண்டு பட்டு ஹார்ட் வரைக்கும் டீப்பா புல்லட் போயிடுச்சு. ஓ, ஸ்லிப் ஆயிடுச்சு. கொல்லணும்னு சுடல. இந்த பொண்ணு வீட்டுல யாரா இருக்காங்க? ரஞ்சினி வீட்டில் அப்பா, அம்மா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. தம்பி வேலை தேடிட்டு இருக்கான், தங்கச்சி படிச்சிட்டு இருக்கா. அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்க அப்பா தான் வேலைக்கு எதுக்கும் போகாம வெட்டி நாயம் பேசிட்டு ஊரை சுத்திட்டு இருக்காரு. ரஞ்சனிக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே அவங்க அப்பா தான் பெரியப்பா. அப்படிதான் பெரியப்பா, ரஞ்சனியை பொண்ணு பார்க்க ஒரு மாப்பிள்ள வந்திருந்தாரு. அந்த சமயத்துல அவங்க அப்பா பண்ண கலாட்டாவில் அந்த சம்பந்தமே முடிஞ்சு போச்சு. விடுறா, அவங்க அப்பா பண்ணது தவறா இருந்தாலும் முடிவு நமக்கு நல்லதா தானே வந்திருக்குது பெரியப்பா. இல்ல சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அவ சாதாரணமா கல்யாணம் பண்ணிட்டு போற பொண்ணு இல்லடா. இந்த பாரு மனோஜ், வாழ்க்கையில படிப்பு, உத்தியோகம், சம்பாத்தியம், ஏன் பேரு, புகழ், இதெல்லாம் கூட திட்டம் போட்டு அடைஞ்சிடலாம். கல்யாணம் அப்படி இல்லை. என்னாலதான் இது நடக்குது அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா அது பெரிய தப்பு. மனம், மரணம் இதெல்லாம் எங்கேயோ முடிவு பண்ணப்படுது. எப்பவோ முடிவு பண்ணப்பட்டது. ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைச்ச ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச ஒரு விஷயமும் ஆரம்பமாயிருக்கு. பரிமரியாச்சா? இருடி. உப்பு நிறைய போட்டிருக்கேன், சாப்பிடு. எப்படிமா? இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. ஏய், நீ உப்பு போட்டு திங்கலன்னு தெரியுதுடி. அதான் வெக்கம், மானம், ரோஷம் எதுவும் இல்லாம அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க. நீ வேண்டான்னு விலகுறவன் கூட ஏண்டி சுத்திட்டு இருக்க? ஏன்? இந்த சந்திரமதி பேலன்ஸ லூஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்க, சங்கருக்கு சங்க உத வச்சிருவேன். ஜாக்கிரதை. ஏண்டி அந்த பையனை இப்படி டார்ச்சர் பண்ற? அவன் தான் உன் நிழல கூட பார்க்கலையே. ஏன்? அவனை விட்டுடு. அவன் கிட்ட போய் லவ் அது இதுன்னு அவனை ஹாரஸ் பண்ண தொலைச்சிடுவேன் உன்னை ராஸ்கல். உன் பேத்திக்கிட்ட சொல்லி வை, என் விஸ்வரூபத்தை பார்க்க வேண்டான்னு. சந்திரமதி